நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னவென்றால், 9 மாத கர்ப்பிணி பெண் தன் அம்மாவை கொலை செய்து விட்டாள் என்றும், அதற்கு பின் அந்த சகோதரியே காவல் நிலையம் சென்று எல்லா விஷயத்தையும் காவலர்களிடம் சொல்லி, விஷயம் நடந்த இடத்திற்கு காவலர்களை வரவழைத்து தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டாள் என்றும். நான் இதை கேள்விப்பட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அது என்னவென்றால், தன்னை பெற்ற தாயை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? அப்படி என்ன அந்த சகோதரியின் அம்மா தவறு செய்தார்? 9 மாத கர்ப்பிணி பெண் எப்படி கொலை செய்தார்? எதற்காக, யாருக்காக என்ற சந்தேகம் எனக்கு வந்தது. வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம். அந்த சகோதரி காவலர்களிடம் சொன்னாள், எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின. நான் என் அம்மா வீட்டில்தான் இருக்கிறேன். எனக்கு அப்பா இல்லை. சமீபத்தில் இறந்து விட்டார். என் கூட பிறந்த அண்ணன் ஒருவன் இருக்கிறான். அவனும் சில நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டான். நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதனால் வருமானத்திற்காக நாங்கள் தெருவில் காய்கறிகளை போட்டு விற்று வந்தோம். அது எங்கள் குடும்ப செலவுக்கு சரியாக இருந்தது. எங்கள் குடும்பம் ஏழ்மை என்பதால் எங்களுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அதனால் எங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்த ஒரு லாரி ஓட்டுநரான ஒருவர் எங்களுக்கு உதவி செய்தார். சிறிது நாட்கள் கழித்து அவரே என்னை திருமணம் செய்வதாக என் அம்மாவிடம் பேசினார். என் அம்மாவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒத்துக்கொண்டார். பின்பு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் முடிவடைந்தன. குடும்பத்திற்காக அதிக வருமானம் தேவைப்பட்டதால் எனது கணவர் வெளியூரில் லாரி ஓட்டுவதற்காக சென்று விட்டார். மாதம் ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வார். அப்படி ஒரு நாள் வரும்போதுதான் அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார். அன்று நான் மாத செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். என் கணவர் குடித்துவிட்டு வீட்டில் இருந்ததால் ஆடையெல்லாம் களைந்து சுயநினைவு இல்லாமல் படுத்து இருக்கின்றார். அதை என் அம்மா பார்த்து ஆடையெல்லாம் சரி செய்து விட்டிருக்கிறார். மாமியார் என்று கூட பாராமல் என் கணவர் என் அம்மாவை கட்டாயப்படுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். பின்பு நான் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு சென்று விட்டேன். என் அம்மா இதை பற்றி ஒன்றும் என்னிடம் சொல்லவில்லை. நாட்கள் கடந்தது. என் கணவர் அடிக்கடி வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். என் அம்மாவும் மிகவும் சந்தோஷமாக மருமகனை கவனித்து கொண்டார். எனக்கு அப்போதெல்லாம் தெரியவில்லை. என் கணவர் என் அம்மாவை அக்கா என்றுதான் அழைப்பார். அதனால் எனக்கு சந்தேகம் எதுவும் வரவில்லை. அக்கம் பக்கத்தினருக்கும் சந்தேகம் ஏதும் வரவில்லை. அப்படியே நாட்கள் சென்றன. சிறிது நாட்கள் கழித்து என் கணவர் நிறைய வேலை உள்ளதால் வர முடியாது என்று என்னிடம் சொல்லி, பணம் நான் அனுப்பியுள்ளேன், எடுத்துக்கொள்
என்று சொல்லி தொலைபேசியை துண்டித்து விட்டார். இதை பற்றி என் அம்மாவிடம் நான் சொன்னேன். என் அம்மா மிகவும் கோபப்பட்டார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் இருந்தது. பின்பு என்னிடம் சண்டை போட ஆரம்பித்தார். நான் அப்போ கூட என் அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார் என்று நம்பினேன். பின்பு என் கணவரிடம் நான் சண்டையிட்டு வரவழைத்தேன். என் கணவர் வீட்டுக்கு வந்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டார் என் அம்மா. அவர்களை கையில் பிடிக்க முடியவில்லை. அன்று நான் பார்த்த காட்சி என் கண்முன்னே வருகின்றது. நான் ஒரு நாள் மாத செக்கப்பிற்காக மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். எனக்கு சந்தேகம் வந்தது. திரும்ப வீட்டிற்கு சென்றேன். சென்று பார்த்தபோதுதான் மாமியாரும் மருமகனும் உல்லாசத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். அதை பார்த்து என் மனம் மிகவும் உடைந்து போனது. நான் பார்த்ததும் தெரிந்தது என் அம்மாவிற்கு. கோயில் உண்டியலில் காசு திருடிய பிள்ளை மாதிரி திருவென முழிக்க ஆரம்பித்தார். நான் அழுது கொண்டே ரூமுக்குள் சென்று விட்டேன். எனக்கு அழுகையும் வந்தது. சிறிது நேரம் கழித்து சிரிப்பும் வந்தது. ஏனென்றால் அக்கா தம்பி போல் பழகினார்களே, எல்லோருக்கும் அக்கா தம்பி போலதான பழகினார்கள் என்று சொல்வார்களே நினைத்து, இதை நான் யாரிடமாவது சொன்னால் என்னைத்தானே திட்டுவார்கள் என்று நினைத்து என் தோழியின் அம்மாவிடம் மட்டும் சொன்னேன். அந்த விஷயம் என் அம்மாவிற்கு தெரிய வந்தது. என் அம்மா என் கணவரிடம் இல்லாத பொல்லாததையும் சொல்லிவிட்டார்கள். உடனே என் கணவர் என்னை வேண்டாம் என்று சொல்லி சண்டையிட்டு கொண்டே இருந்தார். எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை என் அம்மா மீது. ஏனென்றால் நான் பார்த்த சம்பவம் அந்த மாதிரியானது. நான் இதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன். இனியும் காலம் தாமதிக்க கூடாது என்று நினைத்து அருகில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று தூக்க மாத்திரை 3 வாங்கி கொண்டு வந்தேன். அதை என் அம்மா வைத்திருந்த ஜூஸில் கலந்து விட்டேன். நான் 9 மாத கர்ப்பிணி பெண். என்னால் அவர்களை என்ன செய்ய முடியும் என்று நினைத்து தான் தூக்க மாத்திரை வாங்கினேன். அதை முதலில் நான் கணவர்தான் குடித்தார். பின்பு சிறிது நேரம் கழித்து என் அம்மா அதை முழுவதுமாக குடித்துவிட்டார். அவர் குடித்த குளிர்பானத்தில் தூக்க மாத்திரை கலந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டார். என்னத்தை கலந்து கொடுத்தாய் என்று தூக்கத்தில் உளர ஆரம்பித்தார். எங்கே என் கணவருக்கு தெரிய வந்து இருவரும் சேர்ந்து என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து பதட்டத்தில் அருகில் இருக்கும் அருவாமனையை எடுத்து கழுத்தை அறுத்து விட்டேன். பின்பு அவர்கள் செய்த தவறுக்கு நான் தண்டனை கொடுத்து விட்டேன். நான் செய்த தவறு என்று நினைத்து காவல்துறைக்கு வந்துவிட்டேன். நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள்.
இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம் முன்னோர்கள் அப்போதே சொல்லியிருக்கிறார்கள், நாயின் பெயர் நாய்தான் என்றும் பன்றியின் பெயர் பன்றிதான் என்றும் கூப்பிட வேண்டும். நாயை பன்றி என்றும் பன்றியை நாய் என்றும் கூப்பிட முடியாது. இது முன்னோர்கள் நம்மிடம் சொல்லிவிட்டு போனது. உறவு முறைகளும் இப்படித்தான். அக்கா தம்பி என்றால் அந்த உறவை மதிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த உறவு முறை எப்பேற்பட்ட புனிதமானது என்று.